பேசாம டல்லா இருக்கீங்க? ஏங்க? பேசுறதுக்கு என்ன சுமதி இருக்குது? எல்லாம் பேச முடியாது, நீ தான் பண்ணிட்டியே. என்னங்க என்னென்னமோ பேசுறீங்க? ஏதோ நடக்கும்போது நான் என்னத்தை பேசுறது? உங்க பேச்சில் ஏதோ வித்தியாசம் தெரியுது. வாழ்க்கைங்கிற வண்டி சக்கரத்தில் வித்தியாசம் ஏற்பட்டா அந்த வண்டி கவிழ்ந்து தான் போகணும்னு சொல்கிறேன் சுமதி. இங்கே அப்படி நடக்கக்கூடாது என்னங்க நடந்துருச்சு? நடக்கக்கூடாது நடந்து போச்சு சுமதி. ஆரம்பமான என் வாழ்க்கை அடுத்த நிமிஷமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல வரேன். இதை பாருங்க, ஏதோ பேசி என்னை ஏங்க கொல்லாமல் கொண்டுட்டு இருக்கீங்க? கொல்றதுக்கு நான் ஒன்றும் கொலைகாரனும் இல்லை, கொலையாகி போகிறதுக்கு நீ ஒன்றும் ஏமாளியும் இல்லை. நான் உங்க மனைவிங்க, உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். உண்மைதான். நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்து சந்தோஷமா வாழணும்னு நினைச்சவர. உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். அதுக்கு பொய்ங்கிற போர்க்களத்தில் ஏற்பட்டது நீ தான் சுமதி. அப்போ நீ என்ன விரும்பி ஏற்பட்டது பொய்யா, என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னது பொய்யா, இல்லை நாம் இந்த வாழ்கிற வாழ்க்கை தான் பொய்யா? ஐயோ ஐயோ, இப்படி சஸ்பென்ஸா பேசி என்ன ஏங்க சாகடிக்கிறீங்க? சாகடிக்க சுமதி, நோகடிக்காத சுமதி. இல்லைங்க இல்ல, உங்க மனுஷன் நோகடிக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. ஏங்க நீங்க என் உயிர், என் உடல், பொருள் எல்லாமே நீங்க தான். அப்படி இருக்கும்போது உங்க மனுஷன் நான் நோகடிப்பனா? சொல்லுங்க. நீங்க தான் ஏதோ பேசி என்ன சாகடிச்சிட்டு இருக்கீங்க. எதையும் மறைக்காம உண்மையை சொல்லுங்க. மூடி மறைஞ்சிருக்கிற அந்த இதயத்துக்குள்ள மூடி மறைச்சது நீ தான் சுமதி. கண்ணுக்கு தெரியாத இந்த கையளவு மனசுக்குள்ள எனக்கு தெரியாம என்ன சுமதி தெரிஞ்சு. ஐயோ கடவுளே, நான் உங்களை ஏமாத்துறேனா? ஐயோ கடவுளே, நான் உங்களை என்னங்க ஏமாத்துறேன்? ஐயோ கடவுளே, இதெல்லாம் கேட்டுட்டு இன்னும் உயிரோட இருக்கணுமா? உயிரோட இருக்கணுமா? கடவுளே, என்ன இப்ப இப்படி சோதிக்கிறேன்? நான் என்ன பாவம் பண்ண? நான் ஒரு ஆசைப்பட்ட விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவரு பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு புரியலையே. இப்ப நான் என்ன செய்வேன், என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. இனிமே இங்க இருந்து அவரு மனசை நோய் கிடைக்கிறத விட நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறேன். வாமா சுமதி, என்னம்மா அவன் திடீர்னு வந்திருக்க? ஒரே பொண்ணுன்னு ஆசையா வளர்த்து என்ன இன்னைக்கு பால கிடத்துல தள்ளி விட்ட மாதிரி விட்டுட்டீங்களப்பா. என்னோட வாழ்க்கையை கொஞ்சம் போது நினைச்சு பாத்தீங்களா? அப்படி ஒரு நிலைமை அந்த வீட்டுல வந்திருக்காதேம்மா. வந்துருச்சேப்பா, வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? என்னம்மா சொல்ற? என்ன சொல்ற? இனிமே சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? இனிமே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா, எல்லாமே முடிஞ்சு. அம்மா சுமதி, சீர் செனத்தியோட புகுந்த வீட்டுக்கு போற பொண்ணு பிறந்த வீட்டுக்கு சீமந்தத்துக்கு தான் வரணுமே தவிர இப்படி சீராடிட்டு வரக்கூடாதுமா. சீராடிக்கிட்டு வரலப்பா, நான் இப்போ போராடிட்டு வந்திருக்கேன். பேசுப்பா பேசு. என்ன பேசுறேன்னே புரியலமா. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு என்னமா பேச தோணும்? உங்க மாப்பிள தங்கன்னு சொல்றீங்களா? எதையுமே சொல்லாம மூடி மறைச்சு மறைச்சு என்ன அனுபவமா சாகடிச்சிட்டு இருக்காரு. அவர் உங்களுக்கு தங்கமாப்பா? சொல்லுங்க. மாப்பிளை பத்தி அப்படி தவறா பேசாதம்மா. ஒரு சொக்க தங்கம்மா, சொக்க தங்கம். உங்களுக்கு தெரியாதப்பா, என்ன காரணத்தினால என்கிட்ட பேசாதல்ல ஏதாவது சொன்னா கூட பரவாயில்ல. இப்படி எதுவுமே சொல்லாம எதுவுமே மூடி மூடி மறைச்சு என்கிட்ட பேசிட்டு இருந்தா என்னால என்னப்பா பண்ண முடியும்? ஆனா நீங்க இப்போ ஒரு சொக்க தங்கன்னு சொல்றீங்களே, இது எந்த வகையில நியாயம்?
ஏமா நீ செஞ்ச அநியாயத்தை எல்லாம் நியாயப்படுத்தி மாப்பிள்ளைய தரக்குறவா பேசுறிய, இது எந்த விதத்துலமா நியாயம்? எந்த விதத்துல நியாயம்? நான் அநியாயம் பண்ணிட்டேனா? என்னப்பா சொல்றீங்க? இருமா, கொஞ்சம் இருமா. இந்த லெட்டரை படிச்சு பாருமா. என்கிட்ட பேசாம இருந்ததுக்கு இதுதான் காரணமா? இல்ல இல்ல, நான் எந்த தப்புமே பண்ணல. நான் எந்த தப்புமே பண்ணல. எனக்கு உங்களுக்கு நான் துரோகம் பண்ணணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது இல்லைங்க. ஏன்னா இந்த தாலி விரும்பி ஏத்துக்கிட்ட தாலிய துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்த கூட. ஐயோ, இனிமே நான் எப்படி வாழ போறேன்? ஏன் புருஷன் நினைச்சதான இந்த சமுதாயமும் நினைக்கும். இனிமே நான் வாழ்ற யோகிதை எனக்கு இல்லவே இல்லை. இனிமே நான் உத்தமையா வாழ்ந்தாலும் என்ன இந்த உலகம் வீசின்னு தான் சொல்லும். இனிமே நான் வாழ்ந்து எந்த லாபமும் இல்லை. சாகரத்தை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. இந்த பால்ல வெஸ்த கலந்துருக்க. இனிமே நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. கொஞ்சம் நிறுத்து சுமதி. என்ன இப்படி அவசரமான முடிவுன்ட்ட? யாரு யார் பேசுறது? உன் மனசாட்சி பேசுறேன். மனசாட்சியா? ஆமா சுமதி, நீ படிச்ச ஒரு அழகான பொண்ணு. இப்போ உன் மேல சுமத்தப்பட்டிருக்கிறது ஒரு கலங்கம். இந்த கலங்கத்தை நீ கட்ட போய்த்தான் தீரணுங்கிற சொல்றேன்னா நிச்சயமா உனக்கு அதுக்கு ஒரு விடையே கிடைக்காது. அதனால நீ படிச்ச பொண்ணா யோசி. இப்போ நீ செத்துட்டீன்னா உன் மேல சுமத்தப்பட்ட இந்த கலங்கம் நிச்சயமா உன்னோட தான் வருமே ஒழிய நீ யோக்கியமானவ, அன்பானவ, நல்ல பொண்ணுங்கிற விஷயம் இந்த நாட்டுக்கு தெரியவே தெரியாது சுமதி. ஆமா, நீ சொல்றதுதான் உண்மை. தப்பே செய்யாதண்ணா எதுக்காக சாகணும்? நான் தப்பு செய்யல. ஆனா இந்த தப்பை செஞ்சவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். தப்பு செஞ்சவன் யாருன்னு கண்டுபிடிச்சா அவனுக்கு தண்டனை நிச்சயமா கிடைக்கும். என் புருஷனை என்னை பிரிச்சு வேடிக்கை பார்க்கறதுல அவனுக்கு என்ன லாபம்னு நானே கண்டுபிடிக்கிறேன். சபாஷ், நீ ஒரு அழகான பொண்ணு. இப்பதான் நிரூபிச்சிருக்கிற. நீ இந்த சமுதாயத்தில் வாழ பிறந்தவ. கண்டிப்பா சொல்றேன், நீ சாக பிறந்தவல்ல. உன்னுடைய சாதனையை இப்ப காட்டு. வாழ்றேன், நான் வாழ பிறந்தவதான். இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு என் புருஷனோட சேர்ந்து சந்தோஷமா வாழத்தான் போறேன். ஆமா சிட்டு, எங்க போயிருந்த 2 நாள் ஆளைய காணோம்? அது வந்தியா? யோ ஏயா நீ என் கல்யாணத்துக்கே வரல? கல்யாணம் பண்ணிட்டியா? அடா பாவி, 2 நாளா நான் ஊர்ல இல்ல. என்னென்னமோ நடந்து போச்சு. சரி சரி, மூத்தவன் அண்ணன் இருக்கக்குள்ள இளையவன் கல்யாணத்துக்கு ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அண்ணே கிட்டண்ணே, நீ ஆசைப்படியே சிட்டோட சேர்ந்துட்ட. டார்லிங் குஞ்சு வாங்க, நாம அவங்க காலில் விழலாமா? என் காலில் விழுகிற வேலையெல்லாம் வேண்டானே. நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சு. நீங்க என்றென்று 100 ஆண்டு காலம் 100 ஆயுசோட வாழணும். அண்ணா ஏன்னா இப்படி சொல்றீங்க? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்லம்மா, நீ பட்லர்னா பட்லர் தான்டா. நீ என் தம்பிடா. நீ என் தம்பி. தம்பிடா. நீங்க 2 பேரும் என்னைக்கும் நீரோடி வாழணுங்க. பக்கி பயப்பட இந்த கையை பிடிச்சு கொடுக்கணும். சரி சரி, நல்லா இருங்க. சரி வாங்க, நம்ம ஹனிமூன் போவோம். ஹனிமூன் நம்ம எங்க போலாம்? கொடைக்கானலா இல்ல ஊட்டியா? ஊட்டி போலாமே. வாங்க, நம்ம ஊட்டி இப்படி போறோம். வாங்க போவோம். சிலுக்கு சட்டை
புட்ட சிங்காரி சவத்த புள்ள ஒய்யாரி இழுப்ப மர பூவ போல இனிக்கிறியே கைகாரி மயக்கிறியே மைப்பூசி மடக்கிறியே கைவீசி மலுக்கிறியே கிட்ட வந்தா மாமன் கிட்ட போய் பேசி ஊடலுக்கு பேரு காதலா இல்ல காதலுக்கு பேரு ஊடலா ஊடலுக்கு பேரு காதலா இல்ல காதலுக்கு பேரு ஊடலா பாவாட தாவணி பட்டு துணி யாரணி பூமால போடு நீ பிறந்துடுச்சு யாவணி நாத்தங்கர ஊரணி ஆடி வரும் தேரணி பார்த்து புட்டா தூக்கமில்ல பண்ணிக்கலாம் கூட்டணி குட்டிக்கவா ஒன்ன தொட்டுத்தான் இல்ல கட்டிக்கவா காவி கட்டுத்தான் குட்டிக்கவா ஒன்ன தொட்டுத்தான் இல்ல கட்டிக்கவா காவி கட்டுத்தான் பச்சை மாங்கா புளிக்கல பாவக்காயும் கசக்கல பச்சை கிளி நீ கொடுத்தா பட்ட மிளகா உரைக்கல உச்சி வெயில் கொதிக்கல ஒன்ன கண்டா பசிக்கல மாமன் பொண்ணு நீ கொடுத்த மப்பு ஏறும் ஊருல பம்புலதான் தாலி கட்டவா இல்ல கொம்புலதான் தொங்கி காட்டவா பம்புலதான் தாலி கட்டவா இல்ல கொம்புலதான் தொங்கி காட்டவா நித்திரையும் குடிக்கல வெத்திலையும் சவக்கல சத்தியமா சொல்லுறேண்டி கையும் காலும் ஓடல கடக்க போற நினப்புல வடக்க போய் வெறுப்புல குறுக்கு போல அரைகிறண்டி குறுகுறுப்பு அடங்கல முத்தி போனா பிச்சுக்கு வேண்டி என்ன பத்திரமா தச்சிக்கையண்டி முத்தி போனா பிச்சுக்கு வேண்டி என்ன பத்திரமா தச்சிக்கையண்டி காட்டுப்புறாமே இது கருங்குயிலும் கூவுது கூட்டத்தோட சோடி போட்டு குறுகுறுன்னு பாடுது தோட்டமெல்லாம் காயுது திறந்து விட்டா வாயுது போட்டதெல்லாம் பழுதில்லாம பொன்னா மண்ணு விளையுது ஏத்துக்கிட்டா கட்டி மேளந்தான் என்ன ஏச்சு புட்டா ஏடா கூடந்தான் ஏத்துக்கிட்டா கட்டி மேளந்தான் என்ன ஏச்சு புட்டா ஏடா கூடந்தான் என்ன பார்க்க துடிக்கிற எதுக்கு சும்மா நடிக்கிற ஏகப்பட்ட ஆசையோட எதுக்கு வந்தா அடிக்கிற அண்ணன் நட பிடிக்கிற நாளை கண்டா நொடிக்கிற தென்னப்பால விரிஞ்சது போல் சிரிப்பதான் மடிக்கிற காணா விட்டா மூச்சு வாங்குற என்ன கண்டு போட்டா சீச்சு போங்குற காணா விட்டா மூச்சு வாங்குற என்ன கண்டு போட்டா சீச்சு போங்குற